ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பூமி சித்தார்த் சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம சித்தார்த் கிட்ட ராணி சொல்லிட்டு இருக்காங்க, இப்படி ஐயப்பனுக்கு மாலை போட்ட கன்னிசாமியோட தேங்காய் தாயா இதைத்தான் அந்த சாமியார் கொடுத்தாரு. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு நீ உயிரோட இருக்குன்னா அதுக்கு முழுக்க காரணமே அந்த ஐயப்பன் சாமி தான். அதனால இந்த தேங்காயை கொடுத்த சாமியாரு என்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? இங்க பாருமா, உன் உசிரியை ஐயப்பன் சாமி தான் காப்பாத்திருக்காரு. அதனால நல்லபடியா மனசார ஐயப்பனுக்கு மாலை போட்டு இந்த தேங்காயை அவரு 18ஆம் படி வரைக்கும் ஏறி கொண்டு வர சொன்னாரியா அப்படின்னதும், அதுக்கு என்ன ராணி, நீ கொடுத்த வாக்குக்காகவும் என் உயிரை காப்பாத்தின ஐயப்பனுக்காகவும் கண்டிப்பா நான் மாலை போடுறேன் அப்படின்னு சீதாத்தும் சம்மதிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா மறுநாள் காலையில் நம்ம சித்தார்த்தும் ராணியும் கிளம்பி நேராக கோவிலுக்கு வந்துடுறாங்க. அங்கே பார்த்தோன்னா சித்தார்த்துக்கு மாலை போடுறதுக்குரிய ஏற்பாடுகள் நடந்துட்டுருக்கு. நல்லபடியாக பூஜை நடந்து சித்தார்த் ஐயப்பனுக்குரிய மாலையை போட்டுடுறாங்க. இந்த பக்கம் வீட்டில் சாவித்ரிக்கு பயந்துட்டுருக்காங்க. ஏன்னா நம்ம ஜாஞ்சினியா செம டென்ஷனில் இருந்துட்டுருக்காங்க. எப்படியாச்சும் பௌர்ணமி அன்னைக்கு அந்த சித்தார்த் ராணி பொம்மை கதையை முடிக்கலான்னு பார்த்தா கடைசியில் எல்லாமே சொதப்பிடிச்சு விட மாட்டேன். இன்னைக்கு அந்த ராணிக்காகத்தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போவே இந்த இடத்துலயே அவ கதையை நான் முடிக்க போறேன் அப்படின்னு உச்சக்கட்ட கோபத்துல இருந்துட்டு இருக்காங்க. அங்க பார்த்தோம்னா சரியா சாமியே சரணம் ஐயப்பா அப்படின்னுட்டு சித்தார்த்தும் ராணியும் நம்ம ஐயப்பன் போட்டோவோட மாசா என்ட்ரி கொடுக்குறாங்க. இது கேட்குற ஒவ்வொரு நிமிஷமும் ஜான்ஜினியாவால இருக்கவே முடியல. யாரது, தடுத்து நிறுத்துங்க, என் உடம்பெல்லாம் எரியுது அப்படின்னதும் உடனே அந்த இடத்துல இருந்து நம்ம ஜான்ஜினியா தமன உடம்பை விட்டு போயிடுறாங்க. ஏன்னா சித்தார்த் வளவுக்குள்ள கால் வச்சு அடுத்த நொடியே ஜான்ஜினியாவால தமனா உடம்புக்குள்ள இருக்கவே முடியல. உடனே தமனாவும் மயங்கி விழுந்துடுறாங்க. ஏண்டா இப்போ இந்த தமனா உடம்புல இருக்கிறது ஜான்ஜினியாவா இல்லை வெறும் தமனாவா, எழுப்பி பார்க்கலாமா அப்படின்னுட்டு மனம் எழுப்புறாங்க. உடனே தமனா, ஆமா என்ன ஆச்சு, ஏன் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, 10 பேர் சேர்ந்து அடிச்சா வலி எப்படி இருக்குமோ அப்படி ஒரு வலி இருக்கு எனக்கு. ஆமா ஜான்ஜினியா எங்க அப்படின்னதும், இங்க பாரு தமனா, ஃபர்ஸ்ட் நீ எழுந்திருச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு தமனாவை கூட்டிட்டு வராங்க. அங்க பார்த்தோம்னா தமனா ஜான்ஜினியா எங்க அப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சித்தார்த் ராணி உள்ள வந்ததும் ஒட்டுமொத்த பேரு, அதாவது தாத்தா பாட்டியில என்னப்பா சித்தார்த் என்ன திடீர்னு மாலை போட்டிருக்கா அப்படின்னதும், தாத்தா இன்னைக்கு தாடிக்காரன் உயிரோட இருக்கான்னா இந்த ஐயப்பன் தான் காரணம் தாத்தா அப்படின்னு நடந்த எல்லா விஷயத்தையும் ராணி வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட சொன்னதும் எல்லாரும் செம அதிர்ச்சி ஆறாங்க. என்னமா ராணி, இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு? ஆமா தாத்தா, அதான் அந்த நன்றி கடனுக்காகத்தான் தாடிக்காரன் ஐயப்பனுக்கு மாலை போட்டிருக்கா அப்படின்னதும், கடவுளே சரணம் ஐயப்பா, நல்ல வேலைப்பா சித்தார்த், ஐயப்பன் சாமி உன்னை காப்பாத்திட்டாரு. சரி வாங்க எல்லாரும் சாமி கும்பிடலாம் அப்படின்னுட்டு எல்லாருமே ஐயப்பன் போட்டோ வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் தமனா, ஆமா என் உடம்புல இருந்து ஜான்ஜினியா எங்க, ஜான்ஜினியா என் உடம்பு விட்டு நீ எங்க போயிட்ட அப்படின்னு தமனா எல்லா இடமும் தேடிட்டு இருக்காங்க. என்னடா இவ அந்த தாய்லாந்துக்கு அடிக்ஷன் ஆயிட்டா போல இருக்கே அப்படின்னு சாவித்ரிக்கு எங்க ஒரு பக்கம் செம டென்ஷன்ல இருக்காங்க. இங்க பார்த்தோம்னா நேரா தமனா சரி மொட்டை மாடியில போய் பார்க்கலாம் அப்படின்னுட்டு நேரா மொட்டை மாடியில ஜான்ஜினியா அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. அங்க பார்த்தோம்னா மேல அந்தரத்துல நின்றுட்டு இருக்கு ஜான்ஜினியா. இங்க பாரு தமனா, அந்த சித்தார்த் ஐயப்பன் மாலை போட்டிருக்கான். அவன் வீட்டுக்குள்ள காலடி வச்சு அடுத்த நொடியே என்னால உன் உடம்புக்குள்ள இருக்கவே முடியல, அதான் நான் இப்போ அந்தரத்துல இருக்கேன் அப்படின்னதும், ஐயோ சித்தார்த் இப்படி ஒரு வேலை பாப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்லை ஜான்ஜினியா. சரி இப்போ நான் என்ன பண்ணா நீ என் உடம்புக்குள்ளே வருவேன்னு சொல்லு, கண்டிப்பாக நான் இப்போவே செஞ்சு முடிச்சிட்றேன் அப்படின்னு தமனா சொன்னதும், இங்கே பாரு தமனா, அந்த சித்தார்த் போட்டிருக்கிற மாலையை நீ கலட்டி எரிஞ்சா மட்டும்தான் நான் உன் உடம்புக்குள்ளே வர முடியும் அப்படின்னு ஜான்ஜினியா சொன்னதும், கண்டிப்பாக இப்போவே நான் எப்படியாச்சும் மாலையை கலட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமனா அங்கேருந்து போகிற மாதிரி காமிக்கிறாங்க. இதோட பார்த்தோன்னா இந்த எபிசோட் முடிஞ்சிருது.